யாக்கோபு தெளிவாய் சொல்லுகின்றார், இச்சையின் கூட என்ன ஆயிருது? கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்க வைக்கிறது. ஆசை என்ன என்ன பேர்த்தை கொடுக்குது? பாவத்தை கொடுக்கிறது. மேலும் பாவம் முழுமை அடையும் பொழுது, அது ஃபுல்னஸ் ஆகும் பொழுது, அந்த பாவம் மரணத்தை தருகிறது. அதனால தான் யாக்கோபு சொல்றான், எனவே ஏமாற்றப்படாமல் கவனமாய் ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. எனவே பாவத்தின் the consequences of sin is death. பாவத்தின் விளைவு மரணம். எனவே இந்த பாவத்தினால இப்போ நான் பாவம் பண்ணிட்டேன். இப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஒருத்தர் பிட் பாக்கெட் அடிச்சிட்டாரு, இல்லை ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு. யாருக்கு தண்டனை கொடுக்குறாங்க சொல்லுங்க? ஆனால் அந்த ஜட்ஜி என்ன பண்ணுவார்? நான் பிட் பாக்கெட் அடித்தா எனக்கும் தண்டனை, என் பிள்ளைக்கும் தண்டனை, என் பேத்திக்கும் தண்டனை, அடுத்து 4ஆம் முறை வர தண்டனை. நம்ம எவ்வளோ ஈஸியாக சின்ன நினைக்கிறோம் பாருங்க. பாவத்தை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் கர்த்தர் சத்தியத்தை பேச சொல்கிறதுனால எப்போ தேவையோ எது தேவையோ அப்போ அதை பேசுவார். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் சட்டத்தின்படி நான் தப்பு செய்கின்ற பொழுது தண்டனை எனக்கு மாத்திரம். ஆனால் பரலோக தகப்பன் நான் தப்பு செய்யும் பொழுது எனக்கு மாத்திரம் தண்டனை கொடுக்கறதில்ல, என் பிள்ளைக்கும் தண்டனை, என் பிள்ளையுடைய பிள்ளைக்கும் தண்டனை, என் பிள்ளையுடைய பிள்ளைக்கும் தண்டனை. எனவே எனக்கு அருமையானவர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். உங்களோட முடிகிற காரியம் இல்லை. உங்களோட முடிகிற ரைட்டு, நீ தப்பு பண்ண நீ அனுபவிக்கிற ரைட்டு. நான் பண்ண தப்புக்கு ஏன் என் பிள்ளை தண்டனை அடையணும்? நான் பண்ண தப்புக்கு ஏன் என் பேத்திக தப்பு தண்டனை அடையணும்? நான் பண்ண தப்புக்கு ஏன் என் பேத்தியுடைய பிள்ளைக தண்டனை பண்ண? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே நம்முடைய தவறுனால நம்முடைய சந்ததிக்கு வரும் விளைவுகளை குறித்து பாருங்க. அது மிகவும் கொடூரமானது. பாவத்தினால வருகிற அழிவு பயங்கரமானது. அல்லேலூயா.